வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஸ்வீட் சோமாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதை ரெடி பண்ணி ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை சேர்த்துட்டு இந்த கசகசாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு கசகசா சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கசகசாவை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அதே கடாயிலே 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து இந்த தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போகணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. இப்போ தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதம்லாம் ஓரளவு போயிருக்கு. இன்னுமே நல்லா ஈரப்பதம் போய் நல்லா உதிராக வரணும். அதே சமயம் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கடாயில் அடியில் பிடிச்சி தேங்காய் துருவலோட கலர் மாறிடும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஈரப்பதம் போக வதக்குறேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நேரடியாகவே நம்ம சேர்த்துடலாம். இன்னொரு விஷயம், இந்த தேங்காய் துருவலை வதக்கிறதுக்கு அடிக்கணமான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வதக்கும்போது கடாயில் அடியில் எதுவும் பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 12-13 நிமிஷமாக லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி வதக்கி கொடுத்ததுனால நல்லா உதிராகவும் வந்திருக்கு. தேங்காய் துருவலோட கலரும் மாறலை. இந்த அளவுக்கு நமக்கு வதக்கிக்கிட்டால் தான் இந்த டிஷ் வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொட்டுக்கடலையை சேர்த்து ஃபைன் பவுடரை அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி லேஸ் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, வறுத்த கசகசா, 4 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சதை பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துட்டு அடுத்து இது கூட வதக்கி ஆற வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். 1/2 கப் மைதா மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். மைதா மாவை வந்து சலித்து சேர்த்துக்கங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசையும் போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக சேர்த்து பிசையணும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கின்னுன்னு இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாவை கிச்சன் டாப் மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான இடிக்கிற கல் வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும். மாவை வந்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சிருக்கிறதுனால கையை வச்சு இழுத்து பிசைய முடியாது. இந்த மாதிரி 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வெயிட்டான கல்லை வச்சு இந்த மாதிரி இடித்து விட்டோம்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும். இது மாதிரி இடிச்சிட்டோம்னா சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாவை இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு ஈரமான காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மாவு 20 நிமிஷம் ஊறட்டும். மாவு 20 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து மீதி மாவை மூடி வச்சுருங்க. பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை மைதா மாவில் லைட்டாக இந்த மாதிரி பிரட்டிட்டு இதை ரவுண்டாக ஓரளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கணும்.
ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுத்து இதை இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து சரி பாதியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து 2 பீஸ் கிடச்சிரும். இந்த கட் பண்ண பார்ட்டை மட்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ நமக்கு பூர்ணம் வைக்கிற மாதிரி இங்கே மாதிரி பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை எடுத்து வச்சிடலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஒட்டி விட்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி க்ளோஸாக இருக்குது. இந்த 2 பக்கமும் நல்லா க்ளோஸாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ளோஸ் பண்ண பக்கம் வந்து ஃபோர்க்கை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா வந்து அழகாக இருக்கும். அழகான ஷேப்பில் நமக்கு சோமாஸ் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது தான் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா சேர்க்கணும். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்ம சேர்த்த உடனே இதனுடைய கலர் வந்து மாறிடும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். உடனே பிரட்ட வேண்டாம். 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒவ்வொரு சோமாஸையும் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். பக்கத்துலேயே இருந்து பிரட்டி விடணும். இது வந்து நல்லா பொறுமையாக போட்டு எடுக்கணும். ஃப்ரை ஆகி கரெக்டான கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு லைட் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் அடங்கி நல்ல லைட் கோல்டன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுப்பான ட்ரையாங்கிள் சோமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணி ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் அதே மொறுமொறுப்போட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.